Hi friends, welcome you. In the Easy Learning Biology session, இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா என்ன? The formations of megaspore from megaspore mother cell through meiotic division. அதாவது மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெகாஸ்போரோஜெனிசிஸ் சொல்லுவோம். First we should understand about the locations of megaspore mother cell. megaspore mother cell எங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிடணும். இந்த megaspore mother cell உடைய லொகேஷன் பார்த்தோம்னா near to micropylar regions of the embryo cell. இந்த ஓவியல்ல மைக்ரோபைலார் ரீஜன் இருக்கு. அந்த ரீஜன்ல நிறைய நியூசெல்லர் செல்ஸ் இருக்கு. ஓகே, அந்த நியூசெல்லர் செல்ல ஒரு செல் ஆக்ட் as a megaspore mother cell. A single nucellus cell act as a megaspore mother cells. The significance of megaspore mother cell. இந்த megaspore mother cell உடைய சில significance பார்த்தோம்னா its cell becomes enlarged when compared to other nucellus cell. வேற nucellus cells எல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த nucellus மட்டும் enlarged இருக்குமா. அடுத்தது நெக்ஸ்ட் இட் ஹாஸ் எ ப்ராமினன்ட் நியூக்ளியஸ். இதுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். அடுத்தது வித் டென்ஸ் சைட்டோபிளாசம். இந்த நியூசெல்லர் செல்ஸ்ல மட்டும் டென்ஸ் சைட்டோபிளாசம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். வேற நியூசெல்லர் செல் எல்லாம் ரொம்ப லெஸ் டென்சிட்டியா இருக்குமா. சோ தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்ட் their location பார்த்தோம். இது நெக்ஸ்ட் இந்த மெகாஸ்போர் மதர் செல் என்டர் இன் தி meiotic division. meiotic divisionல என்ட்ரி ஆகும்போ there is resulting. அந்த ரிசல்ட்ல எத்தனை how many numbers of megaspores ஃபார்ம் ஆகுதுன்னா 4 megaspores ஃபார்ம் ஆகும். ஓகே, so the process of formations of megaspores from megaspore mother cell இருந்து அந்த process தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெகாஸ்போரோஜெனிசிஸ் ன்னு சொல்றோம். இந்த out of 4 megaspore 3 disintegrate ஆயிடும். very important. Only one act as a functional megaspore. ஓகே, அடுத்த ஒரு क्वेश्चन சார் இந்த 3 disintegrate ஆகாமல் அந்த 4 megaspore there is chance for development of female gametophyte. ஒருவேளை அந்த 4 மெகாஸ்போர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரை ஆக்ட் பண்ணி உங்களுக்கு எத்தனை மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும்னு கேட்டா டெட்ராஸ்போரிக் டெவலப்மென்ட் சொல்லுவோம். ஓகே, சோ பாலி எம்ப்ரியானிக் ஸ்டேட்டஸ்ல அது வந்துடும். now only a single megaspore act as a functional megaspore அது செயல்படுது. அதனால தான் இந்த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் இந்த எம்ப்ரியோ ஸ்டேட் இந்த ஃபீமேல் கேமெட்டோபைட்டை என்ன சொல்லுவோம்னா மோனோஸ்போரிக் டெவலப்மென்ட் சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் தி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இந்த மோனோஸ்போரிக் டெவலப்மென்ட் தான் பாசிபிள். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தென் என்டர் இன் தி மைட்டாட்டிக் டிவிஷன்ல என்ட்ரி ஆகும். மைட்டாட்டிக் டிவிஷன்ல என்ட்ரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் பினாமினன் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டா இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆன் ஆப்போசிட் சைடு டுவர்ட்ஸ் ஆப்போசிட் சைடுல எக்ஸ்டெண்ட் ஆகும் அண்ட் எக்ஸ்பாண்ட் ஆகும். விரிவடையும், நல்ல விரிவடையும். அப்போ அது சைட்டோபிளாசம் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் த சிங்கிள் நியூக்ளியஸ் டிவைட் இன்டு 2 in the mitotic division. mitotic division 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்தது மைட்டாட்டிக் செகண்ட்ல 4 நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஃபைனலா தேர்ட் மைட்டாட்டிக் டிவிஷன்ல 8 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, so in the out of 8 nucleusல 2 nucleus they move in the center region move ஆயிடும். remains 3 retain in the opposite pole. the 3 in the micropylar regionலையும் அடுத்த ஒரு 3 இந்த சலசாயன்லையும் அப்படி ரிமைன் ஆயிடும். now இந்த 3 செல்லுல சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் சுத்தி ஒரு என்வலப், அடுத்தது இந்த நியூக்ளியஸ் சுத்தி இன்னொரு என்வலப் ஃபார்ம் ஆகும். சோ தேர் இஸ் 3 செல் 3 செல் இருக்குங்க. சென்ட்ரல்ல உள்ள செல்லுக்கு எக்,
அந்த 2 எக்குக்கு 2 காட் செல் இருப்பாங்க. அந்த காட் செல்லுக்கு நேம் வந்து சைனர்ஜெட் பேரு. அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் விச் கைடு த என்ட்ரி ஆஃப் மேல் கேமெட். மேல் கேமெட் வந்து என்ட்ரி ஆகும்போது அதை கைடு பண்ணுமா. ரைட், ஓகே. இது அடுத்தது இதனுடைய ஆப்போசிட் எண்ட்ல ஆன்டிபோடல் செல்லுன்னு சொல்றோம். அந்த ஆன்டிபோடல் செல் வந்து 3 செல்லு. அந்த 3 செல்லுடைய ஃபங்க்ஷன் நோ ஃபங்க்ஷன் பட் டீஜெனரேட் ஈஸிலி. அது என்ன ஆகுதுன்னா டீஜெனரேட் ஆயிடுவா. நவ் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய 2 நியூக்ளியஸ், சென்டர்ல என்ன இருக்கு 2 நியூக்ளியஸ் வித்தவுட் நியூக்ளியர் என்பதும் இதை சுத்தி என்ன இருக்காது, இந்த நியூக்ளியஸ் சுத்தி பவுண்டரி இருக்காது. மீதமுள்ள இந்த செல் இந்த செல் இந்த செல் இந்த ஆன்டிபோடல் செல்ல என்ன ஃபார்ம் ஆயிரும், பவுண்டரி. அந்த நியூக்ளியஸை சுத்தி பவுண்டரி ஃபார்ம் ஆயிரும். ஆனா இந்த போலார் நியூக்ளியல ஒன் மட்டும் they lack boundary. Very very important. Okay, so now we observe the full gametophyte, antipodal cells and egg, then synergies, the central two nuclei without envelope and a central cell. Okay, now we count the total number of nuclei and cell. எத்தனை செல் இருக்கு, எத்தனை நியூக்ளியஸ் இருக்குன்னு எண்ணி பார்த்தோம்னா, கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா, there is 1 2 3 4 5 6 and a central cell. 7 cells. Total number of cells in the female gametophyte is 7 cells and the total number of nuclei is 8. 1 2 3 4 5 6 7 8. So the entire gametophyte developed from the functional megaspore. The functional megaspore also formed through megaspore mother cells. 3 mark 5 mark maybe expert students. Hi students, இந்த செஷன் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.